بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحابه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: قال إني أريد أن أنكحك إحدى ابنتي على أن تأجرني 8 حجج. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: أعطوا الأجير أجره قبل أن يجيف غرقه. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய வல்லோன் அல்லாஹு தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்று முறித்தாகட்டுமா. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மே 1ஆம் தேதி உலக உழைப்பாளிகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. உழைப்பாளிகளை குறித்து இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு தெளிவான செய்திகளை சொல்லி தந்திருக்கிறது என்பதை குறித்து சிந்திக்க வேண்டிய தருணம் இது. உலகத்தில் வாழ்வதற்கு எல்லோருக்கும் மிக தேவையானது பொருளாதாரம். அந்த பொருளாதாரத்தை சேர்ப்பதற்கு பெரிய பெரிய பணக்காரர்களாக, செல்வந்தர்களாக, பொருளாதார நிபுணர்களாக ஆவதற்கெல்லாம் அவர்களுக்கு தேவை அவர்களுடைய உதவியாளர்கள் எனும் உழைப்பாளிகள். பெரிய கோடீஸ்வரனாக ஆக வேண்டும் என்றால் அவர் மட்டும் ஓடி ஓடி உழைத்தால் ஆகாது. ஒரு கம்பெனியினுடைய முதலாளிக்கு கீழே மேனேஜர், மேனேஜருக்கு கீழே சூப்பர்வைசர், அவருக்கு கீழே ஒர்க்கர்ஸ், இவ்வளவு பேரும் உழைப்பாளிகள். உழைப்பு இல்லாமல், உழைப்பாளிகள் இல்லாமல் உலகத்தில் பெரு நிறுவனம் என்று உலகத்தில் எதுவும் இல்லை. சிறு நிறுவனம் என்று எதுவும் இல்லை. நானே உழைத்து நானே முன்னேறுவேன் என்றால் அது நடக்க. இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்ததும் கூட நபியவர்களுக்கு ஒத்துழைப்பு தந்த அவர்களுடைய சகோதரர்கள், அவர்களுடைய தோழர்கள் மூலமாகவும் அல்லாஹ் தஆலா இந்த இஸ்லாமிய வளர்ச்சிக்கு உதவி இருக்கிறார். இப்படி பார்க்கும் பொழுது உலகத்தின் அனைத்து தரப்பிலிருந்தும் உழைப்பாளிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கான கண்ணியம், ஒழுக்கம், இதுவெல்லாம் மார்க்கம் எப்படி சொல்லியிருக்கிறது என்று சிந்திக்க வேண்டிய தருணம். இன்றைக்கு மீடியாக்கள் முழுக்க, உலகம் மீடியாக்கள் முழுக்க உழைப்பாளிகளை பற்றி எவ்வளவோ கருத்துக்களை அது இது என்று பேசுகிறது. ஆனால் குர்ஆன் கிட்டத்தட்ட ஒரு அரை வரிக்குள்ளாக உழைப்பாளிகளுடைய முக்கியத்துவம் என்பதை மிக தெளிவாக சொல்லிவிட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழைப்பாளிகள் குறித்து நிறைய பேசி இருக்கிறார்கள், நிறைய நற்கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள் என்பதாகவும் நபிமொழி நூல்கள் நமக்கு சொல்லுவதை பார்க்கலாம். உழைப்பாளிகளிடத்தில் எவ்வளவு முறையாக நடந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் குர்ஆனில் அது குறித்து பதிவு செய்கிறான். ஒரு ஆளை நீ வேலைக்கு சேர்க்கிறதா இருந்தா, இந்த வேலைக்கு சேர்க்கிற ஆளு வம்பட்டி பிடிச்சி விவசாயம் பண்ற ஆளுக்கும் பொருந்தும், கம்ப்யூட்டர் பட்டனை தட்டுற ஆளுக்கும் பொருந்தும், மேனேஜ்மெண்ட் பார்க்குற ஆளுக்கும் பொருந்தும், சூப்பர்வைசருக்கும் பொருந்தும். எல்லா மனிதர்களுக்கும் ஒரு முதலாளியின் கீழாலே எந்த வேலை பார்த்தாலும் எல்லோருக்கும் பொருந்தும். அல்லாஹ் குர்ஆனில் இப்படி ஒரு வரலாறை சொல்லி உழைப்பாளிகளை பேசுகிறான். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம்
அவங்கள்ட்ட வேலைக்கு வர்றதுக்காக முயற்சி பண்ணி வேலை தேடி வர்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வேலை கொடுக்க முடிவு பண்ணியாச்சு. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ அவங்க சொன்ன வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்திருக்கிறான். ஒரு 2 நபிமார்கள் பேசுனதை ஏங்க குர்ஆன்ல பதிவு செய்யணும்? ஏன்னா அதுல நிறைய கருத்து இருக்கு, நிறைய படிப்பினை பாடம் இருக்கு, உம்மத்து கற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்பு இருக்கு. அதனால 2 நபிமார்கள் பேசிய சின்ன சின்ன வார்த்தைகளை கூட குர்ஆனில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் வேலைக்கு சேர்க்கிறதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை கால இன்னி உரீது அன் உன்கிஹக யஹதப்னதைய. மூசா, நீங்க வாலிபரா இருக்கிறீங்க, இப்போ உங்களுக்கு ரொம்ப முக்கியம் சாப்பாடு துணிமணி மாதிரி உங்களுக்கு மனைவியும் ரொம்ப முக்கியம். மனைவியும் முக்கியம். வாலிப முறுக்கில் இருக்கிறீங்க, என்கிட்ட 2 பொம்பளை பிள்ளை இருக்கு. அந்த 2 பொம்பளை பிள்ளை ஒரு பிள்ளைய நான் உங்களுக்கு கட்டி கொடுக்குறேன். ஆனா அதுக்கு நீங்க எனக்கு வேலை செய்யணும். எப்படி? சம்பளத்தை முன்னாடியே சொல்றாங்க. 2 பொம்பளை பிள்ளைல ஒரு பிள்ளைய கட்டி கொடுக்குறேன், உங்களுக்கு மனைவி ஆக்குறேன், இது உங்களுக்கு சம்பளம். வேலை என்னன்னு கேட்டா அலா அந்த அஜுர்னி சமானிய ஹஜ்ஜத், 8 வருஷம் என் வீட்டுல ஆடை மேய்ச்சி கொடுக்குற வேலை செய்யணும். என் வீட்டுல நிறைய ஆடு இருக்கு, அதையெல்லாம் மேய்ச்சி 8 வருஷம் என் வீட்டுல ஆடு மேய்க்கிற வேலை பார்த்தா, கொஞ்சம் விருப்பப்பட்டா நீங்களா விருப்பப்பட்டா 10 வருஷம் ஆடு மேய்க்கிற வேலையை பார்த்தீங்கன்னா என் பிள்ளைகளை ஒன்னும் உங்களுக்கு கட்டி கொடுக்குறேன், சம்மதமா அப்படின்ட்டு வேலையை கொடுக்கறதுக்கு முன்னாடி கூலிய பேசுனாங்கன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான். வேலை பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுதே கூலி அங்கே நிர்ணயிக்கப்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, 8ஓ 10ஓ நான் கம்ப்ளீட் பண்ணி தர்றேன், அதன் பிறகு நீங்க திருமணம் முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அதன் பிறகு 10 வருட காலங்கள் ஒரு கல்யாணம் முடிக்கிறதுக்கு, ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறதுக்கு அவங்க கொடுத்த மகர் என்னங்க? 8 வருட காலம் இல்லை 10 வருட காலம் அந்த மாமனார் வீட்டுக்கு ஆடு மேய்த்து கூலியாக அதை அவர்கள் மகராக கொடுத்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் இங்கே குர்ஆன்ல பதிவு செய்யறான். அப்போ நாம ஒரு ஆளை வேலைக்கு வைக்கும் பொழுது நம்மளுடைய சிந்தனையில வர வேண்டிய முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, தம்பி இங்க வாங்க, இதுதான் உங்க வேலை, இத்தனை மணிக்கு வரணும், இத்தனை மணிக்கு போகணும், இதுதான் உங்க வேலை. முதல்ல அதை சொல்லிடணும். 2வது சம்பளம் இவ்வளவு அப்படின்னு முதல்ல சம்பளத்தை பேசணுமா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், வேலையாளுன்னு சொல்லி எந்த வேலையாளை சேர்த்தாலும் சரிதான், கம்ப்யூட்டர் தட்டுற ஆளா இருக்கட்டும், கலப்பை பிடிக்கிற ஆளா இருக்கட்டும், எந்த ஆளை வேலைக்கு சேர்த்தாலும் சரிதான், முதலில் சம்பளத்தை பேசு அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சம்பளத்தை பேசாம வேலைக்கு ஆள் எடுக்காத அப்படின்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பைஹக்கில நபிமொழி பதிவு செய்யப்பட்டது. முஸ்னத் அஹ்மதுல இப்படி ஒரு நபிமொழி இருக்கிறதே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவருடைய கருத்து, அதாவது சம்பளம் நிர்ணயிக்காம வேலைக்கு சேர்க்கிறத ரசூலுல்லாஹ் எப்பயுமே விரும்புறதில்லை, எப்பயுமே விரும்புறதில்லை. வேலைன்னு சொல்ற மாதிரியே சம்பளம்னு சொல்லணும். சில பேர் இருக்காங்களா இல்லையா, உனக்கு என்ன வேலை தெரியும்? ஒரு வேலையும் தெரியாது, நான் தான் உனக்கு வேலையெல்லாம் கற்றுக் கொடுக்கணும், வேலை பாரு, சம்பளத்தெல்லாம் கேட்காத, நானா தர்றேன் வாங்கிக்க. எப்படி? இவரை பிச்சை போடுற மாதிரி, நானா தர்றேன் வாங்கிக்க. இது மோசமான மனநிலை என்று குர்ஆன் பேசுகிறோம், நபிமொழிகள் பேசுகிறோம். நீங்க எந்த வேலையை கொடுக்குறாங்கனாலும் இவ்வளவு சம்பளம் சொல்லுங்க. பெரிய சம்பளமோ சின்ன சம்பளமோ அந்த உழைப்பாளினுடைய உரிமை எது அவருக்கு முதல்ல தெரியணும். ஒரு வருஷம் குறிப்பா அந்த மலேசியா மாதிரி நாடுகள்லாம் சம்பளத்தை சொல்லாம கூட்டிக்கிட்டு போயிடுறது. நம்ம ஆளுகளை கூட்டிக்கிட்டு போய் அவனுக்கு 2-3 வருஷம் கழிச்சு ஊருக்கு திரும்பும் போது அவன் சம்பளமே அவனுக்கு தெரியுது. எல்லாம் கொடுத்து பிடிச்சு கிடிச்சு முடிச்சுட்டு ஊருக்கு போயிட்டு வாங்க, அப்பதான் அவன் கணக்கு பார்க்கறான். ஓ, ஓனர் எனக்கு மாசம் இவ்வளவு சம்பளம் போட்டிருக்காரா அப்படின்னு எப்ப தெரியுது? 3 வருட காலம் 4 வருட காலம் உழைச்சு கொடுத்ததுக்கு பிறகு பிளைட் ஏற போகும்போது, தாயகம் திரும்ப போகும்போது சம்பளத்தை சொல்றாங்களே, இது எவ்வளவு கேடுகட்டத்தனமா இல்லையா? உழைப்பாளிகளை ஏமாற்றுவது பெரும் பாவமா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நாளை மறுமை நாளில் 4 நபர்களுக்கு எதிராக நானே வாதாடுவேன், அவன் அழிஞ்சு போகட்டு சொல்லி நானே அல்லாஹ்ட்ட போய் வாதாடுவேன். அதுல ஒரு ஆள் யாரு தெரியுமா? நிர்ணயிக்கப்பட்ட சம்பளத்தை கொடுக்க மறுப்பவன். கொடுக்க மறுப்பவன். அதாவது இந்த ஹதீஸுக்கு கீழாலே 2 கருத்து இருக்கு. முதல்ல நிர்ணயிச்சிருன்னு ஒரு வார்த்தை, நிர்ணயிச்சதை சரியா கொடுத்துருன்னு 2வது வார்த்தை. இது 2ம் நீ தவறிட்டேனா, நபியே உனக்கு எதிராக வழக்காடுனா நீ உருப்பிடுவியா? நீ சொர்க்கம் போக முடியுமா? நீ நல்ல நிலையில வர முடியுமா? எங்க நபியுடைய
ரெக்கமெண்டேஷனுக்காக காத்து கிடக்கின்ற உலகம் அந்த நபியே எதிராக திரும்பினால் ஒருவருக்கு எதிராக அவருடைய நிலை என்னவாகும்? அப்ப யோசிக்கணும். சின்ன வேலை பெரிய வேலை எந்த வேலையா இருந்தாலும் சரிதான், எந்த வேலையா இருந்தாலும் சரி அந்த சம்பள விஷயங்கள்ல ரொம்ப தெளிவாக இருக்கணும் அப்படின்ட்டு குர்ஆன் சொல்லுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இப்னு மாஜாவில் இப்படி ஒரு நபிமொழி, குறிப்பா தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த நபிமொழி ரொம்ப பரிச்சயம். ஏன்னா நாகூர் அனிபா இந்த நபிமொழியை வச்சே பாட்டே படிச்சிருக்காரா இல்லையா? இப்னு மாஜாவில் நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சில நூல்களில் சேர்த்தே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அத்துல் அஜீர அஜ்ருஹு கப்ல ஐயஜிஃப அர்குஹு. ஒரு உழைப்பாளி அவன் வேலை பார்த்து அவன் வேர்வை உலர்வதற்கு முன் அவனுக்கு நீ சம்பளத்தை கொடுத்து விடு. எப்படி? ஒரு ஆளை வேலைக்கு சேர்த்தாச்சு, அவன் வேலையை முடிச்சுட்டு போறதுக்கு முன்னாடி தம்பி இந்தாங்க உங்க சம்பளத்தை பிடிங்கன்னு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். 1ஆம் தேதி பிறந்துருச்சு, அவர்கிட்ட 1ஆம் தேதி சம்பளம் பேசியிருந்தா 1ஆம் தேதி டான்னு கொடுக்கணும் அவர்கிட்ட சம்பளம். இல்லை எனக்கு வரல, ஒரு 4 நாள் பொறுத்துக்க, 5 நாள் பொறுத்துக்க அப்படிங்கிறதெல்லாம் மார்க் அதெல்லாம் அப்படின்னு அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போன்னா சொல்லலை, அப்படிலாம் இருக்கணும்னு சொல்லலை. யாரையா ஒரு ஆளை வேலைக்கு சேர்க்கிறோம், தினக்கூலின்னு பேசினா தினக்கூலியை கரெக்டா வேலை முடிச்சுட்டு போகும்போது கொடுத்துரும். வாரக்கூலின்னு பேசினா வாரத்தினுடைய அந்த இறுதி நாள்ல அந்த சம்பளத்தை கொடுத்துரும். மாத கூலின்னு பேசினா மாதம் 1ஆம் தேதி சரியா சம்பளத்தை கொடுத்துரும். இது இல்லைன்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் முன்ன பின்னுங்கும் பொழுது இதனுடைய பாவத்தை பூரா வேலைக்கு அமர்த்திய முதலாளி அனுபவிக்க வேண்டிய நிலை வரும். இந்த ஆள்கிட்ட வேலைக்கு சேர்ந்தாலே இப்படித்தாங்க, 1ஆம் தேதி சம்பளம்னு சொல்லுவான், 4ஆம் தேதி தான் தருவான், இப்படி திட்டான் இல்லையா? இந்த திட்டுதல் எல்லாம் அவன் இந்த முதலாளிக்கு பாவமாக பதிவு செய்யப்படும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எந்த வேலைக்கு ஆளு சேர்த்தாலும் சரிதான், எந்த வேலைக்கு ஆளு சேர்த்தாலும் சரிதான். அதாவது ஒரு கூலி ஆளு வர்றார், எப்பா உனக்கு டெய்லி கூலி தந்துடட்டுமா, வார கூலி தரட்டுமா, மாத கூலி தரட்டுமான்னு கேட்டார். அவன் சொன்னான், அப்படிங்களா ஓனர், நீங்க தினமும் கூலி தந்துருங்க, வாரத்துக்கும் கூலியை தந்துருங்க, மாதத்துக்கும் கூலியை தந்துருங்க. எப்படி? அட இவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தா தின கூலியும் தந்துடணுமா, வார கூலியும் தந்துடணும், மாத கூலியும் தந்துடணும். சில பேர் வேலையாளு இப்படிதான் இருக்கான், பார்க்கிற வேலை கிள்ளி போடுற மாதிரி, சம்பளம் அள்ளி தர்ற மாதிரி இருக்கணுங்கிறான். எப்படி? பார்க்கறது கிள்ளி போடுற மாதிரி சின்ன வேலை, ஆனா சம்பளம் மட்டும் பார்த்தா உலகத்துல பாதியை கட்டி ஆள்றவனுக்கு தேவையான சம்பளம். இதுவும் முறையில்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்களா இல்லையா? வேர்வை உலருமன் குடு அப்படின்னா இதுல முதலாளிக்கு மட்டும் ரசூலுல்லாஹ் உபதேசம் பண்ணாங்கன்னு அர்த்தம் இல்ல, தொழிலாளி வேலை பார்க்குற ஆளுக்கும் உண்டு. எப்பா வேர்வை சிந்துற அளவுக்கு அந்த ஆளுக்கு வேலை பார்த்துருன்னு அர்த்தம் இல்லையா? உனக்கு வாங்குற சம்பளம் ஹலாலாகணும்னா அந்த ஆள்கிட்ட ஓனத்தை நீ என்ன பேசுறியோ அந்த பேசுன வேலையை சரியா செஞ்சு கொடுன்னு அர்த்தம். ஓபி அடிக்க கூடாது, ஓனர் பார்க்கலன்னு ஏமாத்த கூடாது, தூங்கி விழுந்துடக்கூடாது, அரட்டை அடிச்சிடக்கூடாது. அப்புறம் வாங்குற சம்பளம் ஹராம் ஆயிடுமே, வாங்குற சம்பளம் ஹராம் ஆயிடுமே. 8 மணி நேரம் உங்களுக்கு தான் டியூட்டின்னு அந்த டியூட்டியை கரெக்டா பார்க்கணும். அல்லது டியூட்டியில முன்ன பின்ன இருக்குன்னா ஓனர்கிட்ட முன்னாடியே பர்மிஷன் வாங்கணும். அல்லது ஓனர் கொஞ்சம் விட்டு கொடுப்பாருன்னா அது பரவாயில்லை. இதையெல்லாம் மார்க்கும் இந்த ஹதீஸின் கீழால இது போல ஏராளமான எக்கச்சக்கமான சட்டங்களை சொல்லி தருகிறது. இது சம்பள விஷயத்தை மார்க்கம் பேசுறது, முதலாளிக்கும் தொழிலாளிக்குமானது. அதையும் தாண்டி நிறைய கருத்துக்களை சொல்லி இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அதாவது ஹுஸ்னுல் மலக்கத்தி நமாவுன், யாரு தான் வேலைக்காரன்ட்ட வேலை பார்க்கிற காலங்கள்ல நல்ல விதமா நடந்துக்கிறாரோ அவர் வாழ்க்கையில் வளத்தை காண்பார், பரக்கத்து கிடைக்கும். வேலைக்காரனை கண்ணியமா நடத்தினா வேலைக்காரனுக்கும் பசிக்கும், வேலைக்காரனுக்கும் உடல் சோர்வு ஏற்படும், வேலைக்காரனுக்கும் என்னை போல பல இன்னர பின்ன பிற தேவைகள் எல்லாம் ஏற்படும் என்று உள்வாங்கி அந்த வேலைக்காரரையும் இவர் கண்ணியத்தோடு நடத்தினால் இந்த முதலாளிமார்கள் வாழ்க்கையில் பரக்கத்தாக வாழுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அதுக்கு அப்படியே எதிராகவும் சொன்னாங்க, யாரு வேலைக்காரன்ட்ட அதாவது அடாவடித்தனமா குணங்கெட்டவனாக நடந்து கொள்ளுவானோ, ஆணவத்தோடு நடந்து கொள்ளுவானோ அவனுக்கு துர்பாக்கிய நிலை ஏற்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அபூ தாவூது, அஹ்மது எல்லா நூல்களிலும் இந்த நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வேலையாட்களை நடத்தினார்கள்? ரசூலுல்லாஹ் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் தான் வேலைக்கு இருந்தாங்களா? பல பேர் நினைக்கிறோம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வேலைக்கு இருந்தாங்க. இல்ல, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் தாண்டி பல பேர் நபியர்களிடத்தில் வேலைக்காரர்களாக இருந்திருக்கிறார்கள்.
நபி அவர் நீ வேலைக்கு வா அப்படின்லாம் கூப்பிட மாட்டாங்க, அவங்களே வந்துடுவான். யார் ரசூலுல்லாஹ், உங்களுக்கு நான் பணியாளரா இருக்க விரும்புறேன், நீங்க சம்பளம் தர்றது பத்திலாம் நான் பாக்குறதெல்லாம் இல்ல, உங்களுக்கு நான் ஹிதுமத்து செய்யணும், அது எனக்கு கிடைச்ச பாக்கியம் அப்படின்னு ஒண்ணுக்கும் மேற்பட்ட நபித்தோழர்கள் நபி அவர்களுக்கு வேலை செய்வதற்கென்றே காத்து கடந்திருக்கிறார்கள் என்று வரலாற்று செய்தியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுல ஒருவர் ரபிஆ இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, அவரும் அந்த வேலையாட்களுடைய நிலையில வந்துடுறாரு. இதே மாதிரி எக்கச்சக்கமான பேர் வேலையாட்கள்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட இருந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த வேலையாட்களை எப்படி நடத்தினாங்க, அந்த உழைப்பாளர்கள் சமூகத்திற்கு என்ன மரியாதை கொடுத்தாங்க, அப்ப முதலாளிமார்களாக இருக்கிறவர்கள் எவ்வளவுக்கு அவர்களை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்றெல்லாம் குர்ஆனும் ஹதீஸும் நிறைய செய்திகளை பேசியிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், வலா துகல்லிஃபுஹும் மா யக்லிபுஹும், உங்கள் வேலையாட்களுக்கு அவர்கள் செய்ய முடியாத அளவிற்கு பார தூரமான வேலைகளை கொடுத்து அவர்களை சிரமப்படுத்தாதீர்கள். சம்பளம் பேசியாச்சு இவ்வளவுன்னு சொன்னா அவன் அவளை வேலை பார்ப்பானான்னு தெரியணும், அந்த வேலையை மட்டும்தான் கொடுக்கணும். இல்ல நான் சம்பளம் கொடுக்குறேன், அதை விட 4 மடங்கு 5 மடங்கு வேலை பார்த்தே ஆகணும், இல்லாட்டி உனக்கு இங்க வேலை இல்லை போ அப்படின்ற மனநிலை முதலாளிமார்கள் சில பேர்ட்ட இருக்கா இல்லையா, அது மிகவும் மோசமானது. சில வழி இல்லை, கரும்பு சங்கட நிலையில நான் இருக்கிறேன், இந்த பையன் நான் இந்த ஆள்கிட்ட கொஞ்சம் நான் கூட வேலை சொல்ல வேண்டி இருக்கு அப்படின்னா அதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வயின் கல்லஃப்துமூஹும் ஃபஅயினுஹும், சக்திக்கு மீறிய வேலையை அவர்களிடத்து நீங்கள் கொடுக்கும் பொழுது அந்த வேலைகள் நீங்களும் அவனுக்கு ஒத்தாசையாக இருங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். ஓனர்மார்களை பார்த்து சொல்றான், ஏன் அளவான வேலை கொடுப்பா, இல்ல கொஞ்சம் கூட கொடுக்கலாம்னு நினைக்கிறேன்னா அவனுக்கு ஒத்தாசை பண்ணு, அவனை போட்டு கஷ்டப்படுத்தாத, சிரமப்படுத்தாத, அவனை போட்டு புழிஞ்சு எடுத்து வறுத்து எடுத்து இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்களே. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய முவத்தாவிலே பதிவு செய்திருக்கிறார். ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு தஆலா சில நேரங்கள்ல இது குறித்து மதீனாவை சுற்றி இருக்கும் கிராமத்தெல்லாம் சுத்தி பார்ப்பாங்க. போய் எதுக்கு போவாங்கன்னு கேட்டா, யாராவது தன்னுடைய வேலைக்காரன்ட்ட கடுமையா வேலை வாங்குறானான்னு வாட்ச் பண்ணுவாங்க, கண்காணிப்பாங்க. அப்படி போய் யாராவது கடுமையான வேலை வாங்குறத கண்ணுல பட்டுச்சுன்னா கூப்பிட்டு ஓனரை அந்த முதலாளியை கடுமையா திட்டுவாங்க. அல்லாஹ்வுக்கு பயப்படு அப்படி இப்படின்னு சொல்லி கடுமையா திட்டி உமர் ரலியல்லாஹு பேசுற பார்த்து அந்த ஆளுக்கு ஆட்டோமேட்டிக்கா பயம் வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா தானாகவே பயம் வந்துடும். அவ்வளவு கண்டிப்போடு, அதாவது உமர் ரலியல்லாஹு அவர்கள் வேலைக்காரர்களிடத்துல எவ்வளவு வேலையை வாங்கணுங்கிற வரைக்கும் தெளிவா சொல்லி கொடுக்குறான். ஜனாதிபதி உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலம், உஸ்மான் ரலியல்லாஹு பெரும்பாலும் இரவு தொழுகைய வேகமா தொழ ஆரம்பிச்சிருவாங்க, கொஞ்ச நேரம் தான் தூங்குவாங்க. முன்னால் உள்ள இரவுல தூங்கிட்டு பின்னால் இரவு முழுக்க தொழுகைக்கு எந்திரிச்சிருவாங்க. ஜனாதிபதி நாட்டுடைய பொறுப்புல இருக்கிறாங்க, அவங்க இயல்பாவே பெரிய பணக்காரரும் கூட, இயல்பாவே பெரிய பணக்காரர், ஆட்சி பொறுப்புல கூட இருக்கிறார்கள். அவங்கள்ட்ட வேலையாள் இருப்பாங்களா இல்லையா? வேலையாள் இருந்தாலும் கூட இரவு நேரத்துல எழுந்தாங்கன்னா ஒதுச்சேருக்கு நம்மள மாதிரி டேப்பை திறந்தா அன்னைக்கு தண்ணி வராத, வீட்டை விட்டு வெளியே வரணும், வெளியே வந்து பக்கத்துல ஒரு கிணறு இருக்கும், கிணத்துல இருந்து தண்ணீரை இறைக்கணும். கடுமையான குளிர்காலமா இருக்கும். சவுதி நாட்டினுடைய குளிரை அனுபவம் இடத்துல கேட்டா தெரியும். சில பேர் எந்த அளவு குளிர் மோசமா இருக்கும்னா, அதாவது உள்ள இருக்க எலும்பு வரைக்கும் வலிக்கிற அளவுக்கு குளிருமா, அவ்வளவு சில நேரத்துல குளிரா இருக்குன்றாங்க. அந்த குளிர் காலத்துல சில்லுன்னு இருக்கக்கூடிய கிணத்து தண்ணியை போய் மெத்தனமான கஷ்டமா இல்லையா, எவ்வளவு சிரமமா இருக்குமா இல்லையா? அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு எழுந்து மெத்தி ஒளி செஞ்சு தொழுவாங்க. ஆனா அவங்களோடு தொலை எழுந்தவங்க சொல்லுவாங்க, நீங்க ஏங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, உங்களுக்குன்னே உள்ள வேலையாள் இருக்கு, ஆனா அவனை எழுப்புங்களேன், அவன் போய் தண்ணியை மெத்திட்டு வரட்டுமே, நீங்க கொஞ்சம் வீட்டுக்குள்ளே உட்காந்து ஒளி செஞ்சுட்டு தொழலாம்ல, கொஞ்சம் குளிரை விட்டு பாதுகாத்துக்கலாம்ல அப்படின்னு சொன்னா உஸ்மான் ரலியல்லாஹு சொல்லுவாங்களாம், ஏன் அவனை எழுப்பணும், இரவு நேரம் தான் நம்முடைய வேலையாட்கள் அவர்கள் ஓய்வு பொழுதாக கழிக்கிறார்கள், அசந்து தூங்கிக்கிட்டு இருக்க மனுஷனை எனக்காக வேண்டி எழுப்புறதா, அதெல்லாம் வேண்டாம், என் வேலையை நான் பார்த்துக்கிறேன். இப்ப அவன் அசந்து தூங்குறான், பகல் பூரா வேலை பார்க்கறான், எனக்காக இரவு தூங்கட்டுமே விட்டுரு அப்படின்னு சொன்னாங்களா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா. இந்த மனநிலை, அதாவது வேலைக்காரர்கள் மீது இறக்கப்படுகின்ற மனநிலை, அவர்களுடைய ஓய்வு பொழுதை நாம் களவாடிவிடக் கூடாது என்ற மனநிலை முதலாளிமார்களுக்கு வேணும். ஓய்வுக்குன்னு அரை மணி நேரத்தை கொடுத்து விட்டு அங்கேயும் வேலை வாங்குற முதலாளிமார் இருக்கா இல்லையா? சாப்பாட்டு நேரம் கொடுத்துவாங்க 1 மணி நேரம், அந்த நேரத்திலையும் கூட கரெக்டா அந்த கொஞ்ச நேரத்தை எடுத்து அந்த வேலையை பாரு அந்த வேலையை பாரு அப்புறம் சாப்பிட்டு வேகமா வந்திருப்பான் அப்படிங்கிறது. அவனுக்குன்னு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ நேரத்தை ஒதுக்குனா அந்த நேரத்தை நாம தொடவே கூடாது, அது அவனுடைய ஓய்வு நேரம்.
எவ்வளவு ஓய்வு நேரம் தந்தாலும் சரி, அது அவனுக்கான நேரம். அந்த நேரத்துல நம்முடைய சின்ன வேலையை கூட வாங்கக்கூடாது. எங்க ஒளி செய்யறதுக்கு தண்ணி முத்தி கொடுக்குற பெரிய வேலையா? குளிர் அவ்வளவுதான், மெத்தி கொண்டாந்து கொடுத்துடலாம். அந்த வேலையை கூட உஸ்மான் வாங்க வேணாம்னு சொல்றாங்களா இல்லையா? அப்போ இந்த உழைப்பாளிகள் மீது எவ்வளவு கண்ணும் கருத்துமாக, அதாவது நபி அவர்களுடைய அந்த தோழர்மார்கள் இருந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு தன்னுடைய வேலையாளர்களோடு நெருங்கி பழங்கினாங்கன்னு கேட்டா ஒரு ஹதீஸ் வருது. அதாவது முஸ்லிம்ல இப்படி ஒரு நபிமொழி, ரபீஉ இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வேலையை என்னன்னு கேட்டா, சில நேரத்தில் ரசூலுல்லாஹ் தஹஜ்ஜுதுக்கு எழுந்தா இவரும் எழுவார். எழுந்து ஒளிச்சியை தண்ணி கொண்டாந்து கொடுப்பார், பல்லு விளக்கு மிஸ்வா கொண்டாந்து கொடுப்பார். ரசூலுல்லாவுக்கு இந்த வேலையை இவர் ரொம்ப கண்ணுங்கருத்துமா செய்வார். ரசூலுல்லாவுக்கு குளிர்ப்பு இருக்கும், அது இது இருக்கும், நாம் அதை அவங்களுக்கு உதவுவோம் அப்படிங்கிற மனநிலையில இருப்பார். சம்பளம் எல்லாம் பெருசாலாம் பேசல, இது ஒரு பாக்கியமா நினைச்சு வேலை செஞ்ச. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேரத்துல கேட்டாங்க, எப்பா இந்த நேரத்துல எனக்கு முன்னாடியே நான் எப்ப எழுவேன்னு தெரிஞ்சு எழுந்து தண்ணி கொடுக்குறேன், மிஸ்வாக்கெல்லாம் கொடுக்குறியப்பா, சரி இருக்கட்டும் நல்லதுதான், உனக்கு என்ன வேணும்னு கேளு அப்படின்ட்டான். எப்படி உனக்கு என்ன வேணும் கேளு, நான் தாரேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வாக்கு போலியான வாக்கு அல்ல, உண்மையான யதார்த்தமான வாக்குறுதி கொடுத்தாங்க. உடனே அவர் டக்குன்னு கேட்டார, யோசிக்காம கேட்டார, எப்படி யா ரசூலுல்லாஹ் எனக்கு உலகத்துல எதுவும் வேணாம், சொர்க்கத்துல உங்களோட இருக்கணும், அவ்வளவுதான். எப்படி கேட்டதே மொத்தமா கேட்டுட்டாருன்னு வைங்களேன், சொர்க்கத்துல உங்களோட இருக்கணும் அவ்வளவுதான், இதை தந்தா போதும் அப்படின்ட்டார். ஒரே அடியா அடிச்சார். அப்ப பெருமானார் சார் அப்படியா அப்படின்னு சும்மா விட்டுட்டு போயிடல. அடுத்து கேட்டாங்க, அப்ப கைர தாலிக்க இதை விட இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாவது கேளுப்பா அப்படின்னா அவர் சொன்னாரு, ஒன்னும் வேண்டாம், உங்களோட சொர்க்கத்துல இருந்தா போதும், இதுதான் நான் நினைக்கிற பெரிய பாக்கியமா இருக்கேன், இதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அவர் வந்து பேச்ச நிப்பாட்டிட்டார். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஇன்னி அலா நஃப்ஸிக பிகஸ்ரத்தி சுஜூத், அப்படியா உனக்கு இது கிடைக்கணும், சொர்க்கத்துக்குள்ள என்னோட வாழணும்னா நீ நிறைய தொழுக வணக்கத்தை ஃபாலோ பண்ணு, அதன் மூலம் உனக்கு நான் உதவி செய்ய, எனக்கு நீ உதவி செய்ய அப்படின்டா. நீ நிறைய தொழுப்பா, அதன் மூலம் நீ எனக்கு உதவி செய்ய. அல்லாஹ்ட்ட நான் ஈஸியா கேட்கறது இருக்குமா இல்லையா? ரபியா என்னுடைய பணியாளர், அவர் நல்ல ஒழுக்கம் உள்ளவர், தொழுகையாளியா இருக்கிறார், இறைவா என்னோட சொர்க்கத்துல அவருக்கு வாய்ப்பு கொடுத்துரு அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கறதுக்கு ஒரு முறை வேணும் இல்லையா? பெரும்பாவி ஒரு இளவும் செய்ய மாட்டான், இபாதத்து நல்லொழுக்கம் இல்ல, அவனுக்கு சொர்க்கத்துக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியுமா? அது சாத்தியமா இல்லையா? அது முடியவே முடியாது. ஒரு பெரிய நிறுவனத்துல வேலை வேணும்னா அதுக்கு தகுதி இருந்தா தானே ரெக்கமெண்டேஷனே முடியும். ஒரு இளவும் படிக்க தெரியாது, அவன் பேரே அவனுக்கு எழுத தெரியாதுன்னா அவனுக்கு கலெக்டர் உத்தியோகத்துல வேலை கிடைக்கும். அப்படி உத்தியோகம் நம்ம ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியுமா? அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சொருக்கம் கிடைக்கும்பா, ஆனா கொஞ்சம் தொழுக வணக்கமா இருந்துக்கப்பா, அப்ப நான் உனக்கு இன்னும் கொஞ்சம் அல்லாஹ்ட்ட பரிந்துரை செய்ய எனக்கு உதவியா இருக்கும்ல அப்படின்னு சொன்னாங்க. முஸ்லிமில நபிமொழி இந்த செய்திகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதன் கீழால நிறைய செய்திகளை சொல்கிறார்கள். உங்களிடத்தில் யாரெல்லாம் பணியாளர்களா இருக்கிறார்களோ அவர்களோடு ஒரு அந்யோன்யமா இருங்க, உங்கள்ட்ட இயல்பா அவர் தேவையை கேட்கணும், அப்படி இருக்கணுமா? எப்படி இயல்பா அவருக்கு தேவையா உங்கள்கிட்ட அவரு கேட்கணும், இயல்பா கேட்கணும், தயங்க கூடாது. முதலாளி பக்கத்துல போறதுக்கே சில வேலைக்காரர்களுக்கு பயமா இருக்கா இல்லையா? அந்த அளவுக்கு அந்த தொலைவை மெயின்டைன் பண்றாங்களா இல்லையா? வேலைக்காரனை வைக்கிற இடத்துல வைக்கணுமுங்க, அவனுக்கு அப்படிலாம் அதிகாரம் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்க. முதலாளிமாருடைய பல பேருடைய எண்ணமே இப்படியா தான் இருக்கு. அப்படி அல்ல, அவன் ஒழுக்கம் உள்ளவன், நற்பண்பு உள்ளவன் அப்படின்னா நம்ம அவனை சகோதரன் மாதிரி பழக வேண்டியிருக்க, சகோதரன் மாதிரி பழக வேண்டி இருக்கு. அவனுடைய என்ன தேவை, ஏது உனக்கு என்ன வேணும், ஏது வேணும், அவனுடைய தேவைகளை அறிஞ்சு நாமளே கேட்கறது தப்பு இல்லையே. ரசூலுடைய பண்பே அதுதான். ரசூலுல்லாஹ்ட்ட யாராவது வந்து கேட்கறதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் முந்திக்கிட்டு கேட்பான், உனக்கு என்ன வேணும்னு கேட்பான், உனக்கு என்ன வேணும்னு கேட்பாங்க. சில பேருக்கு ரசூலுல்லாஹ் முந்திக்கிட்டு போய் கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்காங்க, பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்துருக்காங்க, முந்திக்கிட்டு போய் பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருக்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டா, ஏன்ட்ட நீ வந்து கேட்கறதுக்கு முன்னாடி நான் உனக்கு தர்றேன், வாங்கிக்க. எப்படி? இது குறிப்பா தன்னுடைய பணியாளர்களிடத்தில் இந்த நற்பண்பு இருக்க வேண்டும் என்று நபி அவர்கள் இந்த சமூகத்தின் நிலையை பார்த்து எதிர்பார்க்கிறார்கள். சில நேரங்கள்ல பணியாளர்கள் எந்த அளவுக்கு நடத்தணுங்கிறதுக்கு அபூதர் ரலியல்லாஹு உதாரணம். அபூதர் ரலியல்லாஹு இந்த சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய துறவியா இல்லையா? மிகப்பெரிய துறவி. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நபித்தோழர் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க தன்னுடைய பணியாளரை எப்படி நடத்துவாங்கன்னு கேட்டா, தான் என்ன ட்ரெஸ் போடுறாங்களோ அதே ட்ரெஸ் தான் அந்த வேலைக்காரருக்கு வாங்கி கொடுப்பாங்க. வேலைக்காரன்னு சொல்றதை விட அன்னைக்கு அடிமை ஆடு மாடு இருக்கா இல்லையா? எப்படி வேண்டாலும் ஆடு மாட்டை நம்ம வழி நடத்தலாமா இல்லையா? அந்த மாதிரி பெருசா மரியாதை எல்லாம் கொடுக்காத காலம்.
அடிமையா பார்ப்பாங்க. உழைச்சு கொண்டாந்து எனக்கு கொடுக்கணும், நான் தந்தா சாப்பிடு இல்லாட்டி பட்னி கடை அப்படிங்கிற அடிமையை மோசமா நடத்தின காலத்துல அபூதர் ரலியல்லாஹு தஆலா தான் என்ன ட்ரெஸ் போடுறாங்களோ, அது மேலாடை கீழாடை எதுவா இருந்தாலும் சரி, என்ன ட்ரெஸ் போடுறாங்களோ அதே ஆடையைத்தான் தன்னுடைய பணியாளருக்கு கொடுப்பான். பணியாளருக்கு கொடுக்கும்பொழுது ஒரு தோழர் கேட்டாரு, இதுல அபூதர் நீங்களும் அவரும் ஒரே மாதிரி இருக்கீங்களே, எப்படி ஒரே மாதிரி ட்ரெஸ், ரொம்ப எல்லாமே அவர் அவ்வளவு மரியாதை செய்யறீங்களே அப்படின்னு ஒருத்தருக்கு ஒரு ஆச்சரியமா கேட்டார். ஏன்னா அவங்க சமூகத்துல அந்த அடிமையில அப்படிதான் நடத்த மாட்டாங்க, ஆடு மாடு மாதிரி தான் நடத்துவாங்க. சாப்பிட கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க, தங்குற இடம் தருவாங்க, தரமாட்டாங்க, கொடுமைப்படுத்துவாங்க, அடிப்பாங்க, உதப்பாங்க, செயின்கள்ல அதாவது சங்கிலிகள்ல கட்டி போடுவாங்க, சூடு வைப்பாங்க. இவ்வளவு கோரமா நடத்துற காலத்துல இவ்வளவு கண்ணியமா நடத்துற ஆச்சரியமா இருக்குமா இல்லையா? ஒரு தோழர் அந்த ஆச்சரியத்தை தான் கேட்டார். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த ஒரு நீண்ட நபிமொழியை சொல்கிறார். அதில் இப்படி ஒரு வார்த்தை வருகிறது, ஃபஅத்திமுஹு மிம்மா தஅகுலூன், நீங்க சாப்பிடுறத உங்க வேலைக்காரங்களுக்கு கொடு என்று நபி அவர்கள் சொன்னார்கள். வல்பிஸூஹு மிம்மா தல்பிஸூன், நீங்கள் எதை கண்ணியமான ஆடை என்று அணுகிறீர்களோ அதையே உங்கள் பணியாளர்களுக்கு, உங்கள் அடிமைகளுக்கு, உங்கள் வேலைக்காரர்களுக்கு கொடு என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் அந்த நபிமொழியை நான் கேட்டதிலிருந்து இன்று வரை என் பணியாளர்கள் என் சகோதரர், என்னை போலவே அவரை நான் வழி நடத்துவேன் என்று அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் இது சமூகத்திற்கான பாடமா இல்லையா? தன்னுடைய வேலைக்காரர்களை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு அபூதர் ரலியல்லாஹு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப நாம அவரை சமமா பார்க்கணும். என் கீழே வேலை பார்க்கிறவன் தானே, நான் சம்பளம் கொடுத்து என்கிட்ட கை நீட்டி வாங்குறவன் தானே, என் வீட்டுல சோறு சாப்பிட்றவன் தானே, என்னுடைய அதாவது காரு அது இதெல்லாம் துடைக்கிறவன் ஓட்டுறவன் என் கம்பெனில வேலை பார்க்கிறவன் தானே அப்படின்னு ஒரு இழிவான பார்வை என்பது மூமின்களுக்கான பார்வை அல்ல. மூமின்களுக்கு அப்படி நிலையே வராது. இந்த உழைப்பாளர்கள் இல்லை என்றால் முதலாளிமார்கள் எங்கே? இவன் வண்டி ஓட்டி போகவில்லை என்றால் உன் பயணம் சுகமான பயணமாக இருக்குமா? உன்னுடைய கம்பெனியில் இவர்கள் வேலை பார்க்க விட்டால் நீ முதலாளி என்ற அந்தஸ்திலும் நீ நினைத்த காசு பணங்களும் நீ நினைத்த சொத்து பத்துகளை உன்னால் வாங்க முடியுமா? இப்படியாக மார்க்கம் பார்க்க சொல்லுகிறது. இது முதலாளிக்கு மட்டுமானதல்ல, மேனேஜர்களுக்கும் பொருந்தும், சூப்பர்வைசர்களுக்கும் பொருந்தும். சூப்பர்வைசர்னா வானத்துல இருந்து குதிச்சவர் கிடையாது இல்லையா? அவருக்கு கீழே 10 பேர் வேலை பார்க்கிறான், அதனால இவர் சூப்பர்வைசர் இல்லையா? இவருக்கு கீழே 40 பேர் வேலை பார்க்கிறான், அதனால இவர் மேனேஜர் இல்லையா? அப்ப அந்த 40 பேர் இல்லாட்டி நீ மேனேஜரும் அல்ல, அந்த 10 பேர் இல்லாட்டி நீ சூப்பர்வைசரும் இல்ல, அல்லது இந்த 100 பேர் இல்லாட்டி நீ ஓனரும் இல்லை. அப்ப இவர்கள் இல்லாமல் எந்த ஓனரும் எந்த அதிகாரத்தினுடைய உயர்மட்டத்தில் இருப்பவரும் இருக்க முடியாது. ஒரு அலுவலகத்துல மேனேஜரா இருக்காரு, ஒரு டீம் லீடரா இருக்காருன்னா அவருக்கு கீழே இருப்பவர்களை அனுசரித்து போக வேண்டும், அவர்களை தன் சகோதரனாக பார்க்க வேண்டும், அவர்களுக்கு தெரியாத ஒன்றை கற்றுத்தர வேண்டும், அவர்கள் தவறு செய்யும் போது அவ்வப்போது மன்னித்து பழக வேண்டும். இது எல்லாம் மார்க்கம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய உயரிய பண்பு. தொழிலாளர்கள் தினம், உழைப்பாளர்கள் தினத்துல இந்த கருத்தை கொண்டு சிந்திக்க வேண்டிய தருணம் அது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீம்கள் தான் பணியாளர்களாக இருந்தாங்கன்னு நினைக்கப்படாது, யூதர்களும் பணியாளர்களாக இருந்தாங்களே. ரசூலுல்லாஹ் மீது உள்ள பிரியத்துல ஒரு யூத சிறுவர் ரசூலுல்லாஹ்ட்ட வேலைக்காரா இருந்தார். அப்ப போக ரசூலுல்லாஹ்வுக்கு சில வேலைகளை அவரே பிரியப்பட்டு பண்ணி கொடுப்பார். அவங்க அத்தாமாட்ட பர்மிஷன் வாங்கிட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு வேலை பார்ப்பார். ரசூலுல்லாஹ்வுக்கு வேலை பார்ப்பாரு. ஒரு நேரத்தில் அவர் ரசூலுல்லாஹ்ட்ட வரலேன்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் எங்கப்பா அந்த சின்ன பையன் ஒருத்தர் யூத பையன் வருவாரே, வரலையே, இல்ல அவரு உடம்பு முடியாம வீட்டுல படுத்திருக்காரு, சொன்னது தானே தாமதம். உடனே ரசூலுல்லாஹ் அந்த யூதர் வீட்டுக்கு போனாங்க. யூதர் வீட்டுக்கு போய் அவர் பக்கத்துல உட்கார்ந்து தலையை அப்படியே சின்ன பிள்ளை எடுத்த அப்படியே வருடி கொடுத்துட்டு அவருடைய உடல்நிலை என்ன ஏதுன்னு தாப்பனார்தான் விசாரிச்சாங்க. விசாரிச்சுட்டு முடிவுக்கு வந்துட்டாங்க, பையன் இனிமே பொழைக்க மாட்டாரு. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்சிருச்சு, அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தான். ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்சிருச்சு பையன் இனிமே பொழைக்க மாட்டாரு. அப்படிங்கிற அந்த கட்டம் வரும்பொழுது, மவுத்து நெருங்குதுன்னு தெரிஞ்ச உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்பா களிமா சொல்லுப்பா, இத்தனை நாள என்கிட்ட வேலை பார்த்திருக்கேன், யூதனா இருந்து மௌத்தா பெறக்கூடாது, நான் இருக்கையில ஒரு ஆள் என்னுடைய பணியாளர் அதாவது இறை மறுப்பு கொள்கையிலிருந்து மாறுபட்டு போயிடக்கூடாது, இந்த களிமா சொல்லிடுறேன் அப்படின்னு கேட்டோன்னே அந்த சின்ன பிள்ளை பக்கத்துல இருந்த தகப்பன் அப்படி ஏற எடுத்து திரும்பி பார்த்தார். இந்த சின்ன பிள்ளை இப்படி பார்த்தோன்னே அந்த தகப்பனார் சொன்னாரு, நீ தான் முகம்மதை விரும்புறியா இல்லையா, அவருக்கு வழிய போய் வேலையெல்லாம் பார்த்து கொடுத்தியா இல்லையா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, அதாவது அபுல் காசிமுக்கு சொல்ற மாதிரி கேட்டிருப்பா மகனேன்ட்டார். அத்தாவே சொல்லி கொடுக்குறாரு, முகம்மது சொல்லுக்கு கட்டுப்படுன்னு அந்த குழந்தை களிமா சொன்னாரு. சொன்ன உடனே ரூஹு போயிடுச்சு.
சொன்ன உடனே உயிர் போயிடுச்சு. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை தூக்கி துஆ செஞ்சாங்க. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு மினன் நார். இறைவா, உனக்கே எல்லா புகழும், இந்த சிறுவனை நரக நெருப்பிலிருந்து நீதான் காப்பாற்றினாய் அப்படின்னு அல்லாஹ்வுக்கு ஒரு புகழ்ச்சி. அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு இதுல இருந்து நமக்கான செய்தி என்ன தெரியுங்களா? ஒரு யூத பையன் தன்ட்ட வேலை பார்த்தாரு, செத்தா செத்துட்டு போறான் அப்படின்ட்டு போகலாமா இல்லையா? அல்லது ரசூல்லா இவன் வீட்டுக்கெல்லாம் போகணுமா? யூத பையனுக்கு தானே அன்னைக்கு ரசூல்லாவை கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க. வேதத்தினுடைய புரட்டுக்கள் எல்லாம் யூதர்களிடத்திலிருந்து வந்தது தானே. வட்டியை துவங்கியது யூதர்கள் தானே. எல்லா கயமத்தனத்தையும் யூதர்கள் தானே தொடங்கி வைத்தார்கள் உலகத்திற்கு. ரசூலுல்லாஹ்க்கு இதெல்லாம் தெரியுமா இல்லையா? செத்தா செத்து தொலைகிறான், சனியம் முடிச்சு அப்படின்னு இருந்தாங்களா? அல்லது அந்த யூத பையனை ஏன் இடத்துக்கு தூக்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்களா? இல்ல, நேரா வீட்டுக்கே போறாங்க, நலம் விசாரிக்கிறாங்க, என்ன ஏதுன்னு கேட்கிறாங்க, பிறகுதான் களிமா சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா? அப்போ நம்முடைய பணியாளர்கள், தனக்கு கீழே வேலை பார்ப்பவர்கள் யாரேனும் உடல்நிலை பாதிக்கப்படுவார்கள் என்று செய்தி கேட்போமையானால் அவங்ககிட்ட போய் நலம் விசாரிச்சு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்மளால செய்ய முடியும்னா செஞ்சு கொடுக்கணும். அந்த குழந்தைக்கு அப்ப என்ன தேவை? களிமா தேவை, ஷஹாதத்து களிமா தேவை, ஈமான் தேவை. ரசூலா கொடுத்துட்டாங்களா இல்லையா? அல்லாஹ்வின் உதவி உண்டு. அதுதான் இங்கே நம் கவனத்திற்குரியது. அந்த நம்முடைய வேலைக்காரர்களுக்கு என்ன வேணும்னு அவங்க வீட்டுக்கு போய் நலம் விசாரிச்சுட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த சக்தி நம்ம கையில இருக்கும் பொழுது அவங்க கையில கொடுத்து அவங்கள முதல்ல திருப்திப்படுத்தணும். அவன் திருப்திப்பட்டு அவன் கையை தூக்கி ஒரு துவா கேட்டான்னு வைங்க, நம் வாழ்க்கையில அதை விட ஈடேற்றத்திற்கு வேற ஒன்றும் தேவையில்லாமல் போய்விடும். நமக்கு கீழே வேலை பார்ப்பவர்கள், நம்முடைய வேலைக்காரர்கள், நம்முடைய கண்காணிப்பில் இருந்து வேலை பார்ப்பவர்கள், இப்படி யாரா இருந்தாலும் அவர்கள் மீது தனி அக்கறை கொள்ளாதவரை இவர் எந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்தாலும் அல்லாஹ்வின் பார்வையில் அவர் பரக்கத்தற்றவராகத்தான் இருப்பார். அவர் வாழ்க்கையை பெருசாக எதையும் அதாவது சாதிக்க முடியாத அளவுக்கு தான் போயிடும். அப்போ வேலைக்காரர்களை, தன் கீழே பணிபுரிபவர்களை அனுசரித்து போக வேண்டும் என்பதை மார்க்கம் மிக தெளிவாக கற்றுத் தந்திருக்கிறது. அபூதாவுதுல திருமிதியில இப்படி ஒரு நபிமொழி வருது. ஒரு தோழர் வந்தார், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய பணியாளர்களை, என்னுடைய அடிமையை ஒரு நாளைக்கு எத்தனை முறை மன்னிக்கிறது அப்படின்னு கேட்டார். எத்தனை முறை மன்னிக்கிறது? ஒரு நாளைக்கு ஏதாவது தப்பு பண்ணிட்டானா எத்தனை முறை மன்னிக்கிறது அப்படின்னு தெரியாம தான் கேட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணுமே சொல்ல அமைதியா இருந்தாங்க. அவர் விடுற மாதிரில அதே கேள்வியை 2வது முறை கேட்கிறார். ரசூலுல்லாஹ் அப்பயும் அமைதியா தான் இருந்தாங்க. 3வது முறை கேட்டார். ரசூல் அப்பதான் பதில் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அஃபு அன்ஹு ஃபி குல்லி யௌமின் 70 மர்ரா. ஒரு நாளைக்கு உன்னுடைய வேலைக்காரன் 70 முறை தவறு செய்தாலும் அவரை மன்னித்து பழகு. அவ்வளவுதான். 70 முறை, ஒரு நாளைக்கு 70 முறை அவன் உன் சொல் பேச்சு கேட்காம கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் மன்னிச்சிரு அப்படின்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்றால் அந்த வேலைக்காரர்கள் நம்மை போல மனிதன் என்று நினைக்க வேண்டும். முதல்ல நாம நினைக்கிறோமா இல்லையா? அசால்ட்டா யார்த்தையுமே நான் தப்பு பண்ணிட்டா மன்னிச்சிருங்கப்பா, இதை போய் பெருசா எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு நாம அண்ணன் தம்பிகிட்ட சொல்றோம், தாய் தப்பன்ட்ட சொல்றோம், மனைவி பிள்ளைகிட்ட சொல்றோம், நண்பர்கிட்ட சொல்றோம் இல்லையா? ஏன் நம்ம வேலைக்காரன்ட்டு ஏப்பா அன்னைக்கு தப்பா உத பேசிட்டப்பா மன்னிச்சிருப்பா, அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதப்பா அப்படின்னு எதிர்பார்க்கிறோமே. அப்ப நாம அவனை மன்னிக்கணுமா இல்லையா? நாம அவனை மன்னிக்கணுமா இல்லையா? மன்னிப்பு என்பது ஒரு வழி பாதை அல்ல, அது இருவழி பாதை. நாம பிறரை மன்னித்து பழகினால் நம்மையும் பிறர் மன்னிப்பார்கள். அப்படி ஒரு நிலையை அல்லாஹ் உருவாக்குவான். அது பணியாளர்களுக்கு முதலில் பொருந்தும். பணியாளர்கள் நம்மிடத்துல வேலை பார்ப்பவர்கள் ஏதேனும் முன்ன பின் இருந்து விடலாம், அவர்களை மன்னித்து பழக வேண்டும். அனுசரணையிலான சொல்றாங்களே, ரசூல்லா ஒரு வேலை சொன்னாங்க, நீங்க போயிட்டு வாப்பான்னு சொன்னாங்க. நான் வெளியே வந்து போகலாம் தான் நினைச்சேன், வேற ஒண்ணும் இல்ல, காலித் ரலியல்லாஹு கூட்டிட்டு வரணும், அதாவது முஆவியா ரலியல்லாஹு கூட்டிட்டு வரணும்னு சொன்னாங்க. போய் கூட்டிட்டு வா, ஏன்னா அவர் வகி எழுதுறவர் அவரை முஆவியாவை கூட்டிட்டு வான்னு சொன்னாங்க. நான் சரின்னு போனா தெருவில் சின்ன பிள்ளைங்களாம், என் வயசு பிள்ளைங்களாம் விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. பார்த்த உடனே ரசூல்லா சொன்னது மறந்து போச்சு, நான் பாட்டுக்கு விளையாட ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்ச நேரம் வரை வெயிட் பண்ணி பார்த்துட்டு ரசூலா வெளியே வந்து அனசி எங்க போனா வரலையேன்ற மாதிரி பார்த்தா நான் விளையாண்டுட்டு இருக்கேன். மெதுவா வந்து ரசூல் அப்படி காது அப்படி லேசா சுண்டி விட்டு, அனஸ் நான் மறந்துட்டியா, உன எங்க போச்சுன்னு, இந்த போயிட யார சொல்லலாம் அப்படின்னு அங்க இருந்து ஓடினாரு. வேற ஒண்ணுமே ரசூல்லா சொல்லல, வேற ஒண்ணுமே சொல்லல, வேற எந்த வார்த்தையும் பயன்படுத்தல. ஏன்னா அனுசரணிலான அம்மா பிடிச்சு கொடுக்கும் பொழுது இவன் உங்க பணியாளர் என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு தான் கொடுத்தாங்க. ஓங்கி அடிச்சாலும் கேட்க மாட்டாங்க யாரும், திட்டினாலும் கேட்க மாட்டாங்க யாரும், ஏதாவது முகத்தை சுடிச்சுக்கிட்டாலும் கேட்க மாட்டாங்க யாரும். ஆனா எதையுமே ரசூல்லா செய்யல, எதையுமே செய்யல. முக்கியமான ஒருத்தரை கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க, அவர் டிலே பண்றாரு, லேட் ஆகுறாரு. ரசூல்லா சொன்னது மீண்டும் வந்து போகலே அவனு நீன்னு கேட்டாங்க. சொல்லும் போது கூட என்ன அருமை அனசேன்னு சேர்த்து சொன்னாங்கன்னு வருது, உனைஸ் அப்படின்னு வருது. அனசுங்கிற வார்த்தையை செல்லமா கூப்பிட்டா உனைஸ்,
என் அருமை மகனேன்னு சொல்றோமா இல்லையா, அந்த மாதிரி வேலைக்கார வேலை செய்யாம தாமதப்படுத்தும் போது எவ்வளவு செல்லமா கூப்பிடுறாங்க பாத்தீங்களா இல்லையா. இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேலைக்காரர்களை மன்னித்த விதம். தப்பு தவறு நடக்கத்தான் செய்யும், அதை மன்னிச்சு பழகிரு அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. அதே போல இறுதியாக ஒரு செய்தி, அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், புகாரில் நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மன் கதஃப மம்லூகஹு பிஸ்ஸினா யுகாமு அலைஹி ஹத் யௌமுல் கியாமா. உங்கள் பணியாளர்கள் விபச்சாரம் செய்யாமல் இவன் விபச்சாரம் பண்ணிட்டானே அவன் மேல நீ இட்டு கட்டுனேனா மறுமை நாள்ல நீ வரும்பொழுது உனக்கு ஹத்தடி கொடுக்க தயாரா வா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டான். இது பொதுவான வார்த்தை. இதை தாண்டி நமக்கான கருத்து என்னவென்று கேட்டால், உங்கள் பணியாளர் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் உள்ளதை சொல்லி வேலையை நிப்பாட்டணும். எப்பா உன்ட்ட இந்த பண்பு எல்லாம் இருக்கு, கெட்ட பழக்கம், இது எனக்கு சரிப்பட்டு வராது, நீ வேலையை விட்டு நின்றுக்க அப்படின்னு சொல்றது நல்லதை தவிர, அதையெல்லாம் விட்டுட்டு அவன் என்ன தப்பு பண்ணான்னு அதை விட்டுட்டு வேற மாதிரி நீ திருடுற, நீ பொய் சொல்ற, நீ பிராடு பயலா இருக்க, நீ சரியா வேலைக்கு வர மாட்ற, நீ வேலையில வந்தா தூங்குற, அவன் செய்யாதையெல்லாம் சொல்லி அவன் மனசை புண்படுத்தி அடுத்தவங்களுக்கு மத்தியில் அவனை கேவலப்படுத்தி இதனாலதான் அந்த பையனை நான் வேலைக்கு நிப்பாட்டுறேன்னு சொல்லி இதையெல்லாம் இல்லாததெல்லாம் சொல்லி ஒரு ஆளை நீ வேலைக்கு நிப்பாட்டினா அல்லாஹ் விட போறதில்ல. மறுமையில் இதற்கெல்லாம் நீ செய்யாததை சொன்னதற்காக ஹத்தடி கொடுக்கப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். பிடிக்காத ஒரு வேலைக்காரனா முறையா சொல்லி வேலையை நிப்பாட்டணும். பிடிக்கிற வரைக்கும் தானே, நமக்கு பிடிக்காத போது முறையா சொல்லி நிப்பாட்டிட வேண்டியதானே, அது ஒன்றும் தப்பும் கிடையாது. அதுக்காக இல்லாத இல்லாதெல்லாம் சொல்லக்கூடாதா இல்லையா. இது மாதிரி 1000 நற்பண்புகளை மார்க்கம் கற்றுத் தந்திருக்கிறது. அந்த பணியாளர்களிடத்தில், அந்த வேலைக்காரர்களிடத்தில், தனக்கு கீழே பணிபுரிவர்களிடத்தில் எவ்வளவு பண்போடு பணிவோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மார்க்கம் கற்றுத் தந்திருக்கிறது. அதைத்தான் இன்று இந்த உழைப்பாளர் தினத்திலே பெரிதாக பேசப்படுகிறது. இந்த தினத்தில் மார்க்கம் என்ன சொன்னது என்பதை உள்வாங்கி நம்முடைய பணியாளர்கள், நம்முடைய வேலைக்காரர்களிடத்தில் மார்க்கத்தின் பார்வையில் கண்ணியமாக நடப்போமாக. அல்லாஹ் தஆலா அதற்கு அருள் புரிவானாக. ஆமீன். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.